வணக்கம். ஜல்ஜீவன் மிஷன். இந்த ஜல்ஜீவன் மிஷனை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டம். இந்த திட்டத்தை 2025, 26 இப்போ சப்மிட் பண்ண லேட்டஸ்ட் யூனியன் பட்ஜெட்டில் இந்த திட்டத்தை நீட்டிப்பு செய்கிறோம், எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. 2028 வரை இந்த திட்டம் நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2019 ஆகஸ்ட்டில் தொடங்கப்பட்டது. ஜல்ஜீவன் மிஷனோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் குழாய் வழியாக குடிநீரை 2024 இறுதிக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக 2019 ஆகஸ்ட்டில் தொடங்கப்பட்டது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இலக்கு முடியல. அது 2019 கணக்குப்படி இந்தியாவில் இருக்கிற 80% மக்களை உள்ளடக்கிய 150 மில்லியன் ஹவுஸ் ஹோல்டுக்கு இந்த கனெக்ஷன் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் இதுக்கான பணிகள் இன்னும் முடியல. அப்படிங்கிறதுனால இந்த 100% அச்சீவ் பண்ணணும், இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் குழாய் வழி குடிநீர் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்கணும், அந்த இலக்கு அடையிறதுக்காக இந்த திட்டம் 2028 வரைக்கும் நீட்டிக்கப்படுகிறது. மற்றும் அதற்கான நிதியும் அதிகரித்து வழங்கப்படும், தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனியன் பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 2024, 25க்கு இந்த திட்டத்தில் பட்ஜெட்டுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்குனாங்கன்னா 70,163 கோடி ஒதுக்குனாங்க. இப்போது இந்த திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 67,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது முந்தைய பட்ஜெட்டை விட 3,163 கோடி குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. நன்றி.